தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த புதிய நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் உங்களோடு இருக்க உங்களுக்காக சிறப்பாக நான் ஜெபிக்கின்றேன். என் அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 26 38 முடிய உள்ள வசனம். நேற்று நாம் யோவானுடைய பிறப்பை முன்னறிவை பற்றி சிந்தித்தோம். இன்று நாம் இயேசுவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். வானதூதர் வந்து அன்னை மரியாளுக்கு அருள் நிறை பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை கேட்டவுடன் அன்னை மரியாள் கலங்கி இது எங்கனம் நிகழும் என்று கேட்டார். அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம், இது ஆண்டவருடைய சித்தம் என்று கூறியவுடன் அவள் முழு மனதாக ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி தன்னை தானே தாழ்த்தி கொண்டு இறைவனின் சித்தத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் அன்னை மரியாள். அதற்குத்தான் விண்ணகத்திலிருந்த தூதர் மன்னகம் இறங்கி வந்தார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒன்று அமைதி, இன்னொன்று இரக்கம். நாம் நம்முடைய வாழ்விலே எந்த அளவு அமைதியோடு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமைதி, அவர் அமைதியே உருவானவர். ஆண்டவருடைய தாயாக பேர் பெற்றவுடன் அதை உலகம் முழுவதும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் அதை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டிருந்தார். அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். எந்த பேராசை, போட்டி, பொறாமை, பொல்லாப்பு போன்ற எந்த எண்ணமும் அவரிடம் இல்லாமல் இருந்தார். அது மட்டுமல்லாமல் அமைதியை தன்னுடைய ஆடையாக அணிந்திருந்தார். அதனால்தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி விண்ணகத்திலிருந்த வானதூதர் ஓடோடி வந்து அன்னை மரியாளை வாழ்த்துரைத்தார். 2வது, அவரிடம் இருந்த இரக்கமும் சந்தோஷமும். அந்த அமைதியின் வார்த்தையை கேட்டவுடன், இந்த சந்தோஷத்தின் வார்த்தையை கேட்டவுடன் அன்னை மரியாள் ஆனந்தமானார். எந்த அளவு சந்தோஷமானால், அந்த சந்தோஷ செய்தியை அவள் உடனடியாக தன்னுடைய உறவினரான எலிசபெத்திற்கும் சென்று பகிர்ந்தார். அவளுடைய சந்தோஷத்திலும் இவரும் பங்கு கொண்டார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் ஒரு பெரிய விழாவை கொண்டாட இருக்கின்றோம். அந்த விழா நமக்கு என்ன பாடம் சொல்லித் தரப்போகின்றது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தரப்போகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அன்புமிக்க தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு சேர்ந்து பயணிங்கள். அமைதியும் அன்பையும் இரக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாளுடைய வாழ்வை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் இதோ ஆண்டவருடைய சித்தம், என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் என்றும் கிடைக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று முக்கியமாக உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியரையும் நாம் அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய வாழ்வில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தர வேண்டும் என்று அன்னை மரியாளின் வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். இறைவன் உடல் உள்ள நோய்களை குணப்படுத்தி புதிய வருடத்திலேயே ஒரு சந்தோஷமான வாழ்வை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.